ஹாய் ஹலோ வணக்கங்க. வெல்கம் பேக் தமிழ் டைலர். நான் உங்கள் சுரேஷ்குமார். தையல் மிஷினை பற்றி நாம் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இது நாள் வரைக்கும் நாம் தையல் மிஷின், கட்டிங் மிஷினு, எம்ப்ராய்டிங் மிஷினு, இது போக காஜா பட்டன், அப்புறம் மோட்ரு பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம சேனலை பார்த்து வாங்கின எம்ப்ராய்டிங் மிஷினோட அன்பாக்சிங் ஃபிட்டிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு, கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் மிஷின் அன்பாக்சிங் ரிவ்யூ ஃபிட்டிங் தான். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாங்கியிருந்தார். அவங்க வீட்டில் ஃபிட் பண்ணதுலேருந்து எல்லாமே முழுசாக பார்க்கலாம். வீடியோ பொறுத்த முன்னாடி புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம சேனலில் வரும். நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேனால கொஞ்சம் பார்த்து இறக்கிட்டோம். வெளியே மாடி மேலே இருந்தால் க்ரெயின் உதவி தான் கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க. இது வந்து டாப் எண்ட் மாடலு நம்ம வாங்கினது. மிஷின் ஃபிட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சிம்பிளாக எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க எங்கள் கூட ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல்லாக ஃபிட்டிங்கு ப்ளஸ் டெமோ ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க ட்ரைனிங் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. சரி, நாம் பொருளும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள்ட்ட நிறைய கேள்விகளாக கேட்டோம். அதனால் உங்களுக்கு ஷார்ட்டாக வீடியோ வந்து சிம்பிளாக எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா ஃபிட் பண்ண அவங்க நேரமே பார்த்திங்கன்னா 2 to 3 மணி நேரம் ஆச்சு. அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக பார்த்து நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்காக ஷார்ட்டாக பார்த்து வீடியோ எடுத்திருக்கோம். இந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. நம்ம புக் பண்ணது டாப் எண்ட் மாடலு. மிஷினோட வந்த ஸ்பேர்ஸுங்க, அசசரிஸு, மேனுவல் புக்கு, 5 செட்டு ஃப்ரேம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது போக ஸ்க்ரூ ட்ரைவரு, ஆலன் கீ, இது எல்லாமே இந்த செட்டாக வந்துச்சு. டூல்ஸ் பாக்ஸு, இது மேனுவல் புக்கு, இதுதான் 5 செட்டு ஃப்ரேமு. எல்லாமே இம்போர்ட்டட் பொருள், எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சு. மிஷினுக்கு தேவையான ஸ்பேர்ஸ், நம்ம தையல் மிஷின் வாங்கினா எப்படி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வருமோ அந்த மிஷினுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துச்சு. 2 பேர் வந்தாங்க, ஃபிட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டிலே தான் ஃபிட்டிங் பண்ணோம், நம்ம கடை வைக்கல, நம்ம தெரிஞ்சவங்களுக்காக. நல்ல வெயிட்டுங்க மிஷினு, 650 கிலோ, சரியான வெயிட்டு. அவங்க ஆட்கள் கொஞ்சம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆட்கள் அரேஞ்ச் பண்ண முடியல. அப்புறம் கஷ்டப்பட்டு எல்லாம் நாங்களே இறக்கிட்டோம். இது வீடுனாலும் பரவாயில்ல, இதே மாடி மேலே இருந்தால் கண்டிப்பாக க்ரெயின் உதவி, ஆட்கள் உதவிலாம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. பாபின் மீட்டர் பாக்ஸ் தனியாக வந்துருந்துச்சு. நாம் தையல் மிஷினில் ஃபிட் பண்ணுவோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கு. எல்லாமே பார்த்து நல்லா நீட்டாக ஃபிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம தையல் மிஷினை எப்பயும் போல் ஃபிட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் இதோட ப்ரோக்ராமே வேறு. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்து ஃபிட் பண்ணது எல்லாமே பார்த்து ஃபிட் பண்ணாங்க. அதிகமாக ஆலன் கீ யூஸ் பண்ணாங்க. ஸ்டாண்டுங்க இப்போ நம்ம பார்க்குறது 2 பக்கம் சப்போர்ட்டுக்கு நல்ல ஹெவி மெட்டலு, பவுட்ரு கோட்டிங் பெயிண்டோடு வந்துருந்துச்சு. நல்லா ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா சொல்லலாம். இரும்புலாம் நல்லா கெட்டி. மிஷின் மூவ் பண்ணுறதுக்கு கீழேயே வீல் 4 பக்கம் கொடுத்துருந்தாங்க. பட் இதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இடத்துலேருந்து சும்மா ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு வேணும் நவுத்திக்கலாங்க, ரொம்பலாம் நீங்கள் நவுத்த முடியாது டேபிள்லாம் ஃபிட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே டிசைனிங்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா 650 கிலோ வெயிட் நம்ம சொல்லும்போது அது ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும். நீங்கள் நினச்ச டைமில் அப்படி நம்ம தையல் மிஷின் மாதிரி மூவ் பண்ண முடியாது. அப்படியே பண்ணணும்னாலும் டெக்னீஷியன் உதவி வேணும். ஏன்னா பலகைலாம் ஃபிட் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணால் கூட பலகையில் அந்த ஃப்ரேமெல்லாம் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைட்னஸ் நல்லாவே கைடு பண்ணியிருந்தாங்க. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே நல்லா புரிய வச்சாங்க. எல்லா லாங்குவேஜஸும் பேசுனாங்க. அதுதான் உண்மையில் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம தையல் மிஷினுக்கு எப்படி ஸ்டாண்டு கீழே புஷ் வருதோ அதே மாதிரி இதுக்கு கீழேயும் புஷ் வருது. எல்லா பக்கமும் ஃபிட் பண்ண பிறகு அது கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நகராமல் ஷேக் வராமல் அளவுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல். நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த மதிப்பு அந்தளவுக்கு இருக்குதுங்க. அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தபுளான ப்ராடக்ட்டு. மெட்டல்ஸு, லப்பர் புஷ்ஷு எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்து செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா டேபிள் மேலே ஹெட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க. டாப்பு நம்ம தையல் மிஷினுக்கு எப்படி பலகை மேலே ஹெட்டு உட்கார வைக்காங்க அந்த மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. சர்வீஸ் நியூஸை நல்லா பொறுமையாக நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு அவசரப்படாமல் எதுவும் பண்ணாமல். இந்த இதுக்கு மேலே தான் டேபிள் மாட்டுவாங்க. இது வந்து டேபிள் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. டேபிள் நல்ல லென்த்தான டேபிளுங்க. நம்ம பழைய கால தையல் மிஷினில் எப்படி அந்த எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுக்கும் தெரியுங்களா பெடல் மிஷினில், அந்த மாதிரி இதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு டாப் எண்ட் மாடல்னால. கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சது.
இப்போ டேபிள் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ மிஷினை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு பில்ட் குவாலிட்டி இருக்குதுன்ட்டு. இந்த பக்கம் 6 த்ரெட் ஸ்டாண்டு, அந்த பக்கம் 6 த்ரெட், மொத்தம் 12 ஊசி. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு போகிற பார்த்து ஃபேன் ஓடிச்சுனா கூட அந்த த்ரெட்டு ஆடாமல் அலையாமல் இது வரதுக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்ல லேட்டஸ்ட் மாடலு மிஷினு. பிராண்டோட நேம்ங்க ஜூலி. திருப்பூரில் நிறைய பிராண்ட் இருக்குதுங்க. இது போக தமிழ்நாட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. நாம் ஏன் இந்த பிராண்ட் உனக்கு வாங்கி கொடுத்தோம்னா இவங்களும் கொஞ்சம் சர்வீஸ் நல்லா இருக்குது எங்கள் கணக்குக்கு, எங்கள் தெரிஞ்ச வரைக்கும், நாங்கள் விசாரித்த வரைக்கும். அதனால் இப்போ இவங்க இது நல்லா பண்ணிகிட்ருக்கோம். மற்ற பக்கம் விசாரித்தது பார்த்திங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. நல்ல ஹெவி மெட்டலு, நல்ல அவுட்லுக் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மார்பிள் ஃபினிஷிங் டேபிள் இதெல்லாம். 1 வருஷம் சர்வீஸ் வாரண்டி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தாகுன்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1200 RPM. 2000 டிசைன் பென்ட்ரைவ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நமக்கு இப்போ மார்க்கெட்டில் என்ன டிசைன் ஓடுதோ அந்த டிசைன் சம்மந்தப்பட்ட பென்ட்ரைவ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ நமக்கு எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்த பிறகு நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு டிசைன் ஓட்டி காமிக்க சொன்னாங்க. அவங்களுக்காக ஓட்டி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் டிசைனு ப்ளைன் ப்ளவுஸில் ரன் பண்ணி காமிச்சோம். ஃபிட்டிங் பண்ண அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பூஜையை போட்டு உடனே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 கலர் டிசைனு, பூ கலரு, நல்ல ஃபினிஷிங்கில் சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஓடிச்சுங்க. சர்வீஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக பதில் சொல்லி இப்படிலாம் புரிய வச்சாங்க. எப்படி நூல் கோக்கணும், எப்படி ஊசி போடணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும். இது போக ட்ரைனிங் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிக்காங்க. நாம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து பார்க்குறதுனால கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு தையல் மிஷினை பற்றி எல்லாமே தெரியும். பட் எம்ப்ராய்டிங் மிஷின் நம்ம பார்த்ததாலும் சரி, இதுதான் கொஞ்சம் டீப்பாக நானே இருந்து பார்த்தது. இந்த ஃப்ரேம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, நம்ம ஸ்லீவ்னு சொல்லணும், அது வந்து ஒரே டைமில் அடிக்கும். இதுதான் அந்த ஃப்ரேமோட ஸ்பெஷாலிஸ்ட்டு. நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு பென் ட்ரைவ் போட்டு டிசைன் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே ஒரே இதாக பண்ணி விட்ரும். ஆட்டோமேட்டிக்காக நூல் கட் ஆகிக்கும். அதுவே ஊசி நூல் சேஞ்ச் ஆகிக்கும். நூல் கட் ஆகிடுச்சுன்னா அதுவே இண்டிகேட்டர் பண்ணுது, வார்னிங் சொன்ன மாதிரி நூல் கட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அந்த க்ரீன் கலர் லைட்டை இது பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிகப்பு கலர் லைட் எரியும். மிஷின் ரன் ஆகாது. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். இருந்தாலும் இவ்வளோ பக்கத்தில் நம்ம பார்க்கக்குள்ள உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டிசைன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சிங்க. ஒரு 1.5 மணி நேரத்தில் இன்னும் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நாங்கள் நின்று கேட்டதுனால கொஞ்சம் பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. சர்வீஸ் இருக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் நீங்கள் அவருக்கு. இந்த வீடியோ சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். தையல் மிஷின் தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தையல் மிஷின் இல்லை இது போல் எம்ப்ராய்டிங் மிஷினு இல்லை தையல் சம்மந்தப்பட்ட எந்த மிஷின் வேணாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு நியாயமான ரேட்டில் கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம். இது போக பழைய மிஷின் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மார்க்கெட்டில் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள்கிட்ட போய் கைமாற்றி விட்டுக்குவோம். கார்மெண்ட்ஸ் தேவைப்படுற கட்டிங் டேபிள் உட்பட, அது லைட் செட்டிங் உட்பட எதுவாக இருந்தாலும் சரி, தையல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மிஷினுக்கும் நீங்களே தொடர்பு கொள்ளலாங்க. இது கான்டாக்ட் நம்பர்ஸு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க தமிழ், வளரணும் தையல் துறை. நன்றி, வணக்கம்.